வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 3 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ் மற்றும் நாகா அசாம்? எந்த மாநிலத்தின் நடனம் டாங்கி மற்றும் கரிய நிருத்தியா குஜராத்? எந்த மாநிலத்தின் நடனம் ரத்துவாய் மற்றும் குக்கா ஹரியானா? எந்த மாநிலத்தின் நடனம் தோடா மற்றும் தமன் ஹிமாச்சல பிரதேசம்? திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மாக், நாம்தே, மிசல், சைமல், ரியாங், ஹாலாம், லூஷாய் மற்றும் காசியா. ராஜீவ் காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் மொராஜி தேசாய் 1991 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஏக்நாத், ஓவிஸ், அவங்காஸ், பாரட்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நீதித்துறை, அவசர கால அதிகாரங்கள், கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நம்ம எடுத்துக்கிட்டோம். 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 12 நம்ம இந்திய அரசியலமைப்பு, நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகளை சொல்லியிருக்காங்க. கோயா கழகம் 1879 இருந்து 80 வரைக்கும் டோமோடோரா தலைமையில நடந்துச்சு. கர்நாடகால கொண்டாடக்கூடிய பண்டிகை மகர சங்கரமனா, உகாதி அல்லது குதி பதுவா, நாக பஞ்சமி. இன்னைக்கான திட்டம் பிரதமர் இ பஸ் சேவை 2023 வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் நிதியமைச்சகம் 2023. சொமிதா யோஜனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. PM மத்ஸ்ய சம்பத யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் அடல் புஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. டாடா மோட்டார்ஸின் MD மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சைலேஷ் சந்திரா. இந்தியாவில் எத்தனை ராம்சார் தலங்கள் உள்ளன? 93. FOSCOS தளத்தில் ஆயுர்வேதா ஆரோக்கியத்திற்கான பிரத்யோக உரிமை போர்ட்டலை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியது? FSSAI. மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் மட்டு உலைகளை உருவாக்குவதற்கான அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் எந்த 2 நாடுகள் கையெழுத்திட்டன? துருக்கி மற்றும் அமெரிக்கா. 11வது ISSF ஜூனியர் உலகக்கோப்பை 2025 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? இந்தியா மொத்தம் 5 பதக்கம் வாங்கியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் நியூ டெல்லியில நடந்துச்சு. இந்தியா எல்லா 3 மெடலுமே வாங்கியிருக்காங்க. அதாவது உமன்ஸ் பெண்கள் 50 மீட்டர் ரைஃபிள் ஈவெண்ட்ல கோல்டு, சில்வர், பிரான்ஸ் இந்த 3 மெடலுமே வாங்கியிருக்காங்க. இந்த உமன்ஸ் 50 மீட்டர் ரைஃபிள் ஈவெண்ட்ல. வேக ஒலிம்பிக் உலக குளிர்கால விளையாட்டுல இந்தியா 33 பதக்கம் வாங்கியிருக்காங்க. ISSF உலக கோப்பையில இந்தியா 7 பதக்கம், அது பெரு அப்படிங்கிற நாட்டுல நடந்துச்சு. ISSF ஜூனியர் வேர்ல்டு உலக கோப்பையில இந்தியா 5 பதக்கம். 2வது ஆசிய யோகாசன விளையாட்டு சாம்பியன்ஷிப்ல 83. 6வது ஆசிய அண்டர் 18 தடகள சாம்பியன்ஷிப்ல 11. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்ல 22. நில அதிர்வு அறிவியலுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதை ஜனாதிபதி முர்முவிடமிருந்து பெற்றவர் யார்? ஷாம் சுந்தர் ராய். பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா AFI வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. சாய் பிரபன்சி அஜந்தா எல்லோரா திரைப்பட விழால பத்மபாணி வாழ்நாள் சாதனையாளர் விருது. டாக்டர் சுபர்ண போஸ் தொழில்நுட்பம் மற்றும் கல்வியில் வாழ்நாள் சாதனையாளர் விருது. 2026 FIFA உலகக்கோப்பைக்கான அமெரிக்கா சின்னத்தின் பெயர் என்ன? அமெரிக்க சின்னத்தோட பெயர் கிளட்ச். அதன் அமெரிக்க சின்னம். ஆக்சுவலா இந்த 2026 FIFA உலகக்கோப்பை மொத்தம் 3 நாட்டுல நடக்க போகுது. ஒன்னு அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ. இதுல அமெரிக்கா நாட்டுல இருந்து கிளட்ச் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கனடா நாட்டுடைய சின்னம் மேப்பிள், அதாவது அது கூஸ், மூஸ். அதுவே மெக்சிகோ நாட்டுடைய சின்னம் ஜாயு. உஜ்ஜுவாலா கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2025 சின்னம். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025 சின்னம் கட்ஸி. உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் சின்னம் விராஜ். ஹிமாலயன் கிங்ஃபிஷர் கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் 2025 சின்னம். AI திறன் மேம்பாட்டிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு மையமாக எந்த IIT பரிந்துரைக்கப்பட்டுள்ளது? IIT மெட்ராஸ். IIT குவஹாத்தி வாகன உட்புறங்களில் பிளாஸ்டிக்கிற்கு சுற்றுச்சூழல் மாற்றாக மூங்கில் பாலிமர் கலவையை உருவாக்கியிருக்காங்க. IIT மணிப்பூர் ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த அசாம் ரைபிள்ஸுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. IIT டெல்லி விளையாட்டு கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த இந்திய விளையாட்டு ஆணையத்தின் தேசிய விளையாட்டு அறிவியல் ஆராய்ச்சி மையத்துடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. MOSPI அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் அமைச்சகம் அறிக்கையின்படி 12 ஆண்டுகள் காலத்தில்
இந்தியாவின் வனப்பகுதி எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? மொத்தம் 22.5. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலா இது இதுல சப்போர்ட் ஆகுது அப்படின்னா, இந்தியன் வனப்பகுதி, வனப்பகுதினால காடுகள். அப்போ நம்ம என்ன ஒரு மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இல்ல மினிஸ்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இல்ல, இந்த ஒரு ரிப்போர்ட்டை தயாரிச்சது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல் அமைச்சகம். காப்பீட்டு துறையில நம்ம புதிய எஃப்டிஏ, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் 100% ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ், பாதுகாப்பு துறையில 100% அனுமதி கொடுத்தாச்சு. 2024 இந்தியாவின் உயிரி எரிபொருள் நுகர்வு 40% அதிகரிச்சிருக்கு. ஐஐடி பாம்பே ஆய்வின்படி இந்தியா 2015 இருந்து 2019 வரைக்கும் காடுகளை பெற்றிருப்பாங்க இல்லையா, அதை இப்போ 18 மடங்கு இழந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 to 2024 இந்தியாவின் கல்வெறி விகிதம் 80.9% உயர்ந்திருக்கு. இதுவே 2011 74%. S&P குளோபல் 2026 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி சதவீதத்தை எவ்வளவு கணித்துள்ளன? 6.5%. 6.3% நிதியாண்டு கணிச்சிருக்காங்க. எதுல அப்படின்னா உலக வங்கியின் படி. ஆசிய வளர்ச்சி வங்கியின் படி 6.5%. இதே மார்கன் ஸ்டான்சன் படி 6.7%. ஃபிட்ச் அறிக்கையின் படி 6.3%.